மறுபடியும் ஊருக்கு கிளம்புறாங்க. லைட்டாக கசப்பாக இருந்தது, அதில் இருந்திருக்கலாம். இல்லை நான் இல்லாமல் நீ எங்கே Hi my YouTube family, welcome back to my channel. This is Life with Jovi குட்டி. இன்னைக்கு ஜோவியோட சித்தப்பங்க எல்லாருமே மறுபடியும் ஊருக்கு கிளம்புறாங்க. இன்னொரு நாள் இருந்திருக்கலான்னு தோணுது, ஏன்னா நல்லா ஜாலியாக இருந்தது. டைம் எப்படி போச்சுன்னே தெரியல, 2 to 3 days. சரி வாங்க அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணலாம். அவங்களுக்காக இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், நேற்று குல்ஃபி வந்துட்டு தொன்னே பிரியாணி கேட்டார். ஸோ அவருக்காக தொன்னே பிரியாணி பண்ணுறேன். அப்புறமா அவங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுற வீடியோ தான். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த சிக்கன் தொன்னே பிரியாணியோட ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இதோடைய குக்கிங் ப்ராசஸ் ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாம் நான் எதுவும் கேப்சர் பண்ணலை. அன்றைக்கி பண்ண மாதிரி தான் பண்ணேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ரேஷியோ அதிகமாக பண்ணுறதுனால எல்லாமே குவான்டிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தினேன். இந்த சிக்கன் தொன்னே பிரியாணி நான் ப்ரிப்பேர் பண்ணது. அம்மா வந்துட்டு இது இல்லாமல் ஒயிட் ரைஸும் சிக்கன் கிரேவியும் வச்சுருந்தாங்க. சண்டேனாலே எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால குக்கிங் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. ஸோ தோசை கூட தங்கச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யாருக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்குமோ அது வந்துட்டு அவங்க போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்ட போயிட்டேன். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டாங்க. அப்புறம் தான் நான் சாப்பிட்டு வந்தேன். பேசிக்கலி நான் ஒரு பிரியாணி லவர்ன்றதுனால எத்தனை டிஷ்ஷஸ் செஞ்சுருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணியை தான் டேஸ்ட் பார்க்கணுன்னு சொல்லி போட்டு சாப்பிட்டாச்சு. நைஸ் பிரியாணி நிஜமாகவே நல்லா வந்திருந்தது. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா வெந்தய கீரை கொஞ்சம் ரேஷியோ அதிகமாக பண்ணுறேன்னு நினச்சி அதிகமாக போட்டுட்டேன் போல். லைட்டாக கசப்பாக இருந்தது. பட் ஸ்டில் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க, எதுவும் திட்டலை. அவ்வளோதான். இப்போ அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணணும். விட்டீங்களா? இன்னொரு நாள் இருந்திருக்கலாம். நாளைக்கு காலையில் கூட கிளம்பிருக்கலாம் தானே. எப்படி இருந்தது இந்த ஊரில் இன்னைக்கு இந்த 2 நாள்? நல்லா செம்ம என்ஜாய் பண்ணோம். வெயில் தான். நெக்ஸ்ட் வரணும்னா மழை காலத்தில் வரணும். மழை காலம் இல்லை, நீ பனி காலத்தில் வா. மழை காலம்னா பிச்சு பிச்சான்னு இருக்கும், எங்கேயும் போக முடியாது. பனி காலம்னா நல்லா சுற்றலாம். அப்பயும் வெயில் தான்டா. ஜூன் தானே? ஜூன் இல்லை, ஜூலையில். சரி வாங்க. ஹாப்பி பர்த்டே பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே. நான் தலை அதுக்கு வேற வைக்கிங்க ஒரு மாதிரியா இருக்கு. பாய் ஜிவி. பாய் பிரியா. பாய். நல்லா இருந்துச்சு 3 நாள். ஆமாம், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் வரப்போ மோனி அணுவை கூட்டிட்டு தான் வரணும். எல்லாமே அணுவா அவங்க குழந்தையோ. ஆமாம், வீட்டில் விட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க தானே. கேடி அஞ்சு வாய்ப்பே இல்லை. நான் இல்லாமல் நீ எங்கே போக முடியாது மம்மி. நானும் என் பொண்ணு கூட வருவோம். பாய் மோனோ. உஷாரு, ரீச் ஆயிட்டு கால் பண்ணுங்க. வண்டியில் 3 பேர் ஆகுதா? வா, பத்திக்குதம்மா வெயில். ஆசையா வந்தீங்க, எப்பப்போ ஊருக்கு போகலாமா இருந்துச்சு தானே வெயில். ஆக்சுவலி எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 3 days எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. இவ்வளோ வேலைக்கெல்லாம் போகணும் இல்லையா. ஸோ கிளம்பியாச்சு. we are back to routine. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க லைஃப் வித் ஜோவி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.